இனிமே நீ புடவையே உடுத்திக்கோ. இந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு பிடிக்கவே இல்லை. முதல்ல ஒன்னுட்டு சொல்லணும்னு நினைச்சேன். என்னடா மாமியார் இப்பவே கண்டிஷன்லாம் போடுறான்னு நினைச்சா என்ன பண்றதுன்னு பேசாம இருந்துட்டேன். இப்ப மட்டும் என்னவா அப்படிதானே இருக்கு? அப்படியே ராதிகா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அத்தை. இனிமே நான் சாரியே கட்டிக்கிறேன் போதுமா? சமத்து. பாத்தியாடா கண்ணா, என் மாட்டு பொண்ணு இப்பவே நான் சொல்றதையெல்லாம் கேக்குறா. சொல்லு பத்மஜா, திடுதுப்புல 2 பேரும் வந்திருக்க, என்ன விஷயம்? மாமி, வெள்ளிக்கிழமை இருக்க, அதான் ராதிகாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போகலான்னு அம்மா சொன்னா, அதான் வந்தோம். அழிச்சுன்னு போங்களே. ஆமா, மாமா எங்க ஆளே காணோம். அவருடைய பழைய ஃப்ரெண்டு வெஸ்ட் மாம்பலத்துல இருக்காரா, அவரை பார்த்துட்டு வரேன் இப்பதான் கிளம்பி போனார். நீங்க கிளம்புங்க. வா. வரோம் மாமி. சரிப்பா, வரேன் மன்னி. ஓம் கணநாஹந்த்வா கணபதிகம் அவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரமஸ்ரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதஹானஸ்ருங்கம் சாதனம் ஏகதந்தாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹே தன்னோ தந்தே பிரஜோதஜாதே அகஜானனபத்மார்க்கம் கஜானனமகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே சுமுகஸ்ய ஏகதந்தஸ்ய கபிலோ கஜகர்ணகः लंबोदरस्य विकटो विघ्नराजो विनायकः धूमकेतुर्गणाध्यक्षो बालचन्द्रो गजाननः वक्रतुण्डः शूर्पकर्णो हैरम्बस्कन्दपूर्वजः षोडशैतानि नामानि यप्पडे जातपे विद्यारम्भे विवाहेश प्रवेश नित्यमेषदां ராதிகா, இப்படி வா. கண்ணம் பக்கத்துல நில்லு. ஜோடியா. सर्वचतुर्थे सर्वमेवतेनाप्नोति सर्वं யார் பேருக்கு அர்ச்சனை சொல்லுங்க? என் பையன் பேருக்கும் மாட்டு பொண்ணு பேருக்கும். பேஷா பண்ணிடலாம். பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. கண்ண ரோஹிணி நட்சத்திரம், ராதிகா அனுஷ நட்சத்திரம். சரி. ரோகிணி நட்சத்திரே ஷபராசவரச கண்ணன் நாமதேஸ்ய அனுராதா நட்சத்திரே விச்சிகராசௌ ராதாயாஹ ராதிகா நாம்யாஹ வயோ. கோயிலுக்கு வந்தாலும் ஊர் கண்ணு பட்டுறது. ஆத்துக்கு போய் உங்க 2 பேருக்கும் திருஷ்டி சுத்தி போடணும். விசாலம், அடே பத்மாக்காவா, நன்னா இருக்கியா? நன்னா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாளா ஆயிடுத்தே. பொண்ணாத்துக்கு போயிருந்தேன். இது யாரு தெரியறதா? தெரியலையே. டெல்லியில என் மாட்டு பொண்ணு இருக்கான்னு சொன்னேனே, ராதிகா, அவதான் இவ. மாட்டு பொண்ணா? கண்ணனுக்கு கல்யாணம் ஆனது சொல்லவே இல்லையே. கல்யாணம்னா சொல்லாம இருப்பேனா? நிச்சயதார்த்தம் ஆத்தோட பண்ணிட்டோம். கல்யாணம் உனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே சொல்லி ஜாம் ஜாம்னு செய்ய போறோம். ஜோடி பொருத்தம் ரொம்ப நன்னா இருக்கு. இது மாதிரி அமையுது 100ல 1 தான். அப்ப நான் வரேன்க்கா. பிரசாதம் எடுத்துங்க. இந்தாங்கோ. அத்தை, நான் பிரதட்சணை பண்ணிட்டு வரேன். புரியுறது. கண்ணனோட சுத்தணும்னு ஆசைப்படுற, போய் சுத்திட்டு வா. நான் கார்ல வெயிட் பண்றேன். வாங்க. இல்ல, நீ சுத்திட்டு வா, நான் இங்கே இருக்கேன். நான் பிரதட்சணை பண்ண போறேன்னு அம்மா கிட்ட போய் தான் சொன்னேன். நீங்க வாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கண்ணன். அத்தை மருமகன்னு ரொம்ப உரிமை எடுத்துக்கிறாங்க. நாளைக்கே உண்மை தெரிஞ்சா? ராதிகா, அம்மா உன்னை வார்த்தைக்கு வார்த்தை மருமகன்னு கூப்பிட்டதுக்கு காரணம் எதிர்க்க நின்ன ருக்குவோட அம்மாவை குத்தி காட்டதான். இதை வச்சு மட்டும் சொல்லல,
என் மேல ரொம்ப பாசம் காட்டுறாங்க. எப்போ நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வர போறேன்னு ஆர்வமா இருக்காங்க. வீட்டுக்கு கூட வரலன்னு கோச்சுக்கிறாங்க. வீட்டுக்கே வராம இருக்கிறதுக்கு கோச்சுக்கிற அத்தை நான் மருமகளா வரமாட்டேன்னு தெரிஞ்சா அவங்க மனசை மாத்த முயற்சி பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டுற வேண்டியதான். ஆனால் உன் நடவடிக்கையிலையோ என் நடவடிக்கையிலையோ ஏதாவது மாற்றம் தெரிஞ்சா உன் காதலுக்கு தான் ஆபத்து. சரி வா போகலாம். நம்ம 2 பேரும் இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறத அம்மா பார்த்துட்டா வேற மாதிரி நினைச்சு சந்தோஷப்படுவா. ஹலோ, நான் அலமேலு பேசுறேன், கண்ணனோட அத்தை. நான் ராதிகா பேசுறேன். சொல்லுங்க. இது கண்ணனோட செல் தானே? ஆமா, ஆனா இப்ப என்கிட்ட இருக்கு. அவர் மொபைல் நம்பர் மாறிடுச்சு. அவர் என் பக்கத்துல தான் இருக்காரு. 1 மினிட். கண்ணன், உங்க அத்தை பேசுறாங்க. பேசுங்க ப்ளீஸ். ம் தெரியும் கண்ணா, என்கிட்ட பேச மாட்டேன்னு உங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல. நான் உங்ககிட்ட பேசணும், பேசியே தீரணும். சொல்லுங்க. போன்ல இல்லை, நேர்ல. நாளைக்கு கிளம்புற இதே கோயிலுக்கு வருவியா? வரேன். போதும்பா. உன்னோட செல் நம்பர் எனக்கு வேணும். 9840060025. கொஞ்சம் நம்பர் நோட் பண்ணிக்கலாம். ஓகே சொல்லுங்க. 9884006025. கண்ணா, மறந்துடாம காலையில் 9 மணிக்கு வந்துடுறியா? வரேன். அதுக்கு போலாமா? அம்மா காத்துருப்பா. ம் என்னடா? ஒன்றும் இல்லை, டீ பொடி இருந்தால் கொடு. நீ வேணா போய் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். எப்படி தூங்குறது? ஜெயில கூட கைதிங்க எப்படி தப்பிப்பாங்கன்னு ஒரு யூகத்துல கண்டுபிடிச்சிடலாம். இவங்க அப்படியா? நீ இங்கே இரு, நம்ம பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன? போ. என்னங்க? என்னங்க? சூர்யா, என்னங்க? என்ன இது? யார் உங்களை இந்த மாதிரி கட்டி போட்டது? நீ தானே கட்டி போட சொன்ன. என்னங்க இது? நானே உங்களை கட்டி போட சொல்வேனா? அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னா நீங்க நம்பிடுறதா? இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாங்க, கழட்டிடுங்க. பாருங்க, உடம்பு முழுக்க எவ்வளவு தழும்பா இருக்கு. நீங்க உடனே இதை கழட்டணும். சூர்யா, என்னை விட்டு எங்க போயிட்ட? ஏன்? நான் உங்களை விட்டுட்டு எங்க போக முடியும்?
என்னதான் உங்க கண்ணுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சிருக்கீங்களே? மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்க போயிருந்தியா சூர்யா? என்னை விட்டு எங்க போயிடாத. இல்லங்க, நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் உங்க கூடவே இருப்பேன். வாங்க, என் மடியில படுத்துக்கோங்க. நான் தூங்க மாட்டேன். நான் தூங்கினா நீ போயிடுவேன். நான் தூங்க மாட்டேன். இல்லங்க, நான் எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். வாங்க. நான் தூங்க மாட்டேன் சூர்யா. நான் தூங்க மாட்டேன். நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். நான் தூங்க மாட்டேன். தூங்க மாட்டேன். நான் தூங்க மாட்டேன். சூர்யா! 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 ஏன் சூர்யா எங்க? ஏன் சூர்யா? ஏய்! ஏன் சூர்யா? கண்ணப்பா 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 என்னாச்சு? ஏன் சூர்யா எங்க இருக்கா? சூர்யா எங்க இருக்கா? என்னாச்சு? சூர்யா எங்க இருக்காப்பா? கட்டி விடு. ஏன் சூர்யா கட்டி சொல்லா? சூர்யா எனக்கு கட்டி சொல்லா? ஏய் 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 இவன் எப்படிங்க வந்தா? எங்களுக்கு தெரியல சார். சூர்யா! உங்க ரூம்ல போட்டு பூட்டுங்க. போங்க போங்க. ஏன் சூர்யா? ஏன் சூர்யா எங்க? ஏன் சூர்யா எங்க? வருவா வருவா வருவா. கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் அமைதியா இரு. நீ ரூம்ல போய் வருவா. இழுத்து சூர்யா போங்க. அதை கட்டி இழுத்து சொல்லா? போங்க. ஏன் சூர்யா கட்டி சொல்லா? சரி சரி வா கண்ணப்பா. சூர்யா கட்டி சொல்லா? ஆன்றல. ஏன் சூர்யா கட்டி சொல்லா? சூர்யா வந்தா. ச்சே, இந்த லட்சணத்துல கும்பகோணத்துக்கு வர கூட்டிட்டு போறாங்களா? ஏன் சூர்யா கட்டி சொன்னா கேட்க மாட்டாங்க. என்னடா ராகவா ஆஃபீஸ் போல? இல்லடா போகல. சரி வா, நானும் போர் அடிக்கின்னு தான் இருந்தேன். 2 பேரும் பிதாமகன் படம் போயிட்டு வரலாம். எனக்கு மூடு சரியில்லடா, நான் வரல. டிஸ்டர்ப் பண்ணாத. டேய், உன் மூடு சரியில்லாத அளவுக்கு என்னடா ஆச்சு? என்ன இந்த உலகம் இப்படி இருக்கு? என்னடா உலகத்தை பத்திலாம் பேச ஆரம்பிச்சிட்ட? நல்லா தான்டா இருக்கு. விஞ்ஞானத்துல நல்லா முன்னேறிட்டு இருக்குடா. ஆனா கலாச்சாரத்துல பின்தங்கியே இருக்கே. டேய், புரியும்படி சொல்றா. தப்பான பார்வை, தப்பான பேச்சு. ஸ்டூபிட் ஃபெலோஸ். அப்படி என்னடா தப்பு? ஒரு பொண்ணு கூட ஒரு ஆம்பளை க்ளோஸா பழகிறது தப்பாடா? ஆஹா, இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். கண்டிப்பா என் அட்வைஸ் உனக்கு தேவைப்படும். நீ ஸ்ட்ரைட்டா என்கிட்ட மேட்ரை சொல்லு, உன் குழப்பத்தை நான் தீக்கிறேன். என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் சௌந்தர்யம் இல்லை, அவங்க கூட நான் க்ளோஸா பழகிறத மற்ற ஸ்டாஃப்ஸ்லாம் தப்பா பேசுறாங்கடா. தப்புனா? அதான் எனக்கும் அவங்களுக்கும் லவ்னு சொல்றாங்கடா. கரெக்ட். நீயே அதை தப்புன்னு ஃபீல் பண்ற. சரி, இன்னைக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் சொன்ன தப்ப நம்ம பண்ணினா எப்படி இருக்குன்னு உனக்கு தோணுமே? தோணும்டா, அதான் சைக்காலஜி. ஆனா அந்த நினப்பு உனக்கு கொஞ்சம் மனசுல இருந்தாலும் தூக்கி விட்டு எறிஞ்சிரு. ஏன்னா நம்ம வீட்டில் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ராகவா, நம்ம நாட்டில் எவ்வளோ வயசானாலும் பொண்ணுங்க மேலே இருக்கிற இன்ஃபாக்சுவேஷன் குறையிறதே இல்லை. ஏன்னா இந்த ஆணையும் பொண்ணையும் பிரித்து வச்சு பொண்ணுங்க மேலே ஒரு கிரேஸியை ஏற்படுத்திடுறாங்க. அதே மாதிரி தான் நீயும் அதை பற்றி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அப்படிலாம் முடியலடா. அப்படியே இருந்தாலும் அதை கனவோட நிறுத்திக்கடா. நல்ல கனவு காண கற்றுக்க. யாரை வேணா லவ் பண்ணலாம். நம்ம ஊர் ஐஸ்வர்யா ராயில பிரிட்னி ஸ்பியர்ஸ் கூட லவ் பண்ணலாம். கனவு கலைஞ்சதும் அதை அதோட மறந்துடு. மற்ற வேலையை பார்க்காருமே. ப்ராக்டிக்கலாக வாழ கற்றுக்கடா. போடா லூசு. போய் உங்ககிட்ட சொன்ன பாரு. இப்போ லூசுன்னு வாடா, அப்புறம் எவ்வளோ லாஸ்ன்னு தெரியும். இந்தாங்க. பத்து, ம். எனக்கு ஒரு வாரத்துக்கு வேண்டிய துணி எடுத்து வை. கண்ணு எங்கே போனா? அவனை வேற பணம் ட்ரா பண்ண சொல்லணும். என்ன விஷயம்? எங்கேயாவது வெளியூர் போறேளா? கும்பகோணத்துக்கு கண்ணை பண்ண கூட்டின்னு போகணும். ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்ட்டில் பெர்மிஷன் கொடுத்துட்டா. மறந்துட்டியா? நான் ஒன்றும் மறக்கல. நீங்க தான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இன்னைக்கு கோதையும் மாப்பிளையும் ஆடிக்கு நம்ம ஆத்துக்கு வரா.
கோத வர நேரத்துல நீங்க ஆத்துல இல்லன்னா அவ மாமியார்காரி இதே குத்தலா பேசிட்டு இருப்பா. இந்த ஆத்துல யாருக்குதான் அக்கறை இருக்கு? கோத ஆடிக்கு வரான்னு சொன்னேன், யாருமே காதுல போட்டுக்கல. நானே போய் புடவை வேஷ்டி எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். ஷியாம் அழைச்சிட்டு போய் சீர்வரிசை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி புலம்பாத, ஏதோ ஞாபகத்தில் மறந்துட்டேன். கோதையும் வாத்துக்காரங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் கும்பகோணம் போகிறேன். போகிறோமா? நீ உள்ளே போய் ஆக வேண்டிய காரியத்தை கவனி. இந்த மிரட்டலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எட்டாச்சு. எங்கங்க எட்டாச்சு? நான் டயத்தை சொல்லல, புடவைய சொன்னேன். ஏமா உங்க அம்மா ஆத்துக்கு தானே போற, கொஞ்சம் சீக்கிரமா புறப்படக்கூடாதா? சரி நான் கீழே போறேன், நீ புடவை கட்டிட்டு வா. ஏண்டி, அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் இன்னைக்கே பண்ணணுமா? நோக்கு வேற நாளே கிடைக்கலையா? அவனே ஆடிக்குன்னு போயிட்டு இருக்கான், வரது கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். அதுக்குள்ள சாயங்காலமே வர சொல்றியே, இதெல்லாம் நடக்கிற கதையாடி? அப்போ நான் வேணும்னே இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்றேடா? அதுக்கு இல்லடி, பக்கத்துல தானே கோவில் இருக்கு, வேற எப்பாவது அபிஷேகம் பண்ணிக்கலாம்னு சொல்ல வந்தேன். அப்போ பகவானுக்காக மனுஷா காத்துன்னு இருக்க வேண்டாம், மனுஷாளுக்காக பகவான் காத்துன்னு இருக்கட்டும்னு சொல்றேன், அப்படிதானே? அப்படிலாம் இல்லடி. வேற எப்படியா? ஆடிக்கு வான்னு நேத்து தானே அவாத்து மனுஷா வந்து கூப்பிட்டா. நான் கோவில்ல அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிட்டு 2 மாசம் ஆறுது. சந்தேகம் இருந்தா கோவில போய் விசாரிச்சுக்கோங்க. சரி சரி, இப்போ என்ன, அவ 2 பேரும் சாயங்காலம் இங்க வரணும், அவ்வளவுதானே? இப்ப ராஜா, கோதை ஆயிடுச்சுன்னு சாயங்காலம் வந்து சேரு. அது மட்டும் இல்ல, நம்ம புள்ளையாண்டா இருக்கானே, மாமியாரத்துக்கு போனான்னா அவனுக்கு குஷி பிறந்துரும். அங்க போய் வரிஞ்சு கட்டிண்டு அவளுக்கு சேவகம் பண்ண ஆரம்பிச்சிருவான்.